بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوا بغير علم كذلك زينا لكل أمة عملهم ثم إلى ربهم مرجعهم فينبئهم بما كانوا يعملون. وقال نبينا صلى الله عليه وسلم: أعطيت خمسا لم يعطهن أحد قبلي، منها وكان النبي يبعث إلى قومه خاصة وبعثت إلى الناس كافة، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன், நிகரிலா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்திலே வாசித்து காட்டிய திருவசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான்: வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹுவை விடுத்து அவர்கள் வேறு யாரையெல்லாம் வழிபடுகிறார்களோ அப்படிப்பட்ட பிற சமய மக்களின் கடவுளரை நீங்கள் ஏசாதீர்கள். அவ்வாறு நீங்கள் ஏசினால் ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம், அவர்கள் பதிலுக்கு புரிதலே இல்லாமல் அத்துமீறி அல்லாஹுவை ஏச முனைவார்கள். கதாலிக்க ஜய்யன்னா லிகுல்லி உம்மத்தின் அமலகும், இப்படித்தான் நாம் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் அவர்களுடைய செயல்பாடுகளை அழகானதாக காட்டியுள்ளோம். சும்ம இலா ரப்பிஹிம் மர்ஜூஹும், பின்பு அவர்கள் அனைவரும் திரும்பவும் வந்து சேர வேண்டிய இடம் அவர்களுடைய இறைவனிடம்தான். ஃபயுனப்பியுஹும் பிமா கானு யஅமலூன், அப்போது அவர்கள் உலகத்தில் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி அல்லாஹ் அந்த மக்களுக்கு அறிவிப்பான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனம் பிற சமய மக்களின் கடவுள்களை, தெய்வங்களை, தெய்வம் சார்ந்த அம்சங்களை ஏசக்கூடாது என்று சுட்டிக்காட்டுகிறது. அப்படி ஏசினால் என்ன நடக்கும் என்பதையும் இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நீங்கள் பிற சமய மக்களின் கடவுளர்களை ஏசினால் அந்த மக்கள் பதிலுக்கு புரிதலே இல்லாமல் அத்துமீறி அல்லாஹுவை ஏச ஆரம்பிப்பார்கள். இப்போது அல்லாஹ் ஏசப்படுவதற்கு நீங்களே காரணமாக ஆகிவிடுகிறீர்கள். எனவே ஒரு தவறை செய்யக்கூடாது என்பது எப்படி முக்கியமோ அதுபோல ஒரு தவறு நிகழ்வதற்கும் நீங்கள் காரணமாக ஆகிவிடக்கூடாது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு வழிகாட்டுகிறான். அருமையான தோழர்களே, இந்த வசனத்தினுடைய ஒளியில் நாம் சிந்தித்து பார்க்கிற போது சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நாம் இங்கே மேற்கோளுக்காக சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற இந்து மக்களுடைய ஒரு வழிபாட்டு தலம், நமது அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு தலம். அந்த வழிபாட்டு தலத்தில் விநியோகிக்கப்படக்கூடிய ஒரு உணவுப் பொருள், அந்த பொருளிலே ஏதோ
கலக்கப்படக்கூடாத ஒரு பொருள் கலந்து விட்டதாக ஒரு விமர்சனம் எழுந்தது. அந்த விமர்சனம் என்பது இந்தியாவை தாண்டி உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பூதாகரப்படுத்தப்பட்டது. அது தொடர்பான செய்திகள் காட்சி ஊடகங்களிலும் வந்தன, எழுத்து ஊடகங்களிலும் வந்தன. சமூக ஊடகங்களில் சொல்ல முடியாத அளவிற்கு அந்த செய்திகள் பூதாகரப்படுத்தப்பட்டன. நான் எதற்கு இந்த செய்தியை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த செய்தி சமூக ஊடகங்களில் இடம்பெற்ற நேரத்தில் சில முஸ்லிம் சகோதரர்கள் அவர்களும் இது குறித்து கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அவர்களே கருத்து தெரிவித்திருந்திருக்கலாம், அல்லது அவர்களுடைய பெயரில் முஸ்லிம்களை பிடிக்காத ஹார்ட்கோர் இந்துத்துவாக்கள் அதை செய்திருக்கலாம். யார் செய்கிறார்கள் என்பது பிரச்சனை இல்லை. ஆனால் முஸ்லிம்களுடைய பெயரில் அது வெளிவந்திருந்தது. என்ன வெளிவந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த உணவுப் பொருளை விமர்சித்தும் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை விமர்சித்தும் இது மாதிரியான தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. அல்லாஹ் கூறுகிறான், பிற சமய மக்கள் வழிபடக்கூடிய விஷயத்தில் அவர்களுக்கென்று ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, அவர்களுக்கென்று சில உணர்வுகள் இருக்கின்றன, நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்கள் தவறான தெய்வங்களை வணங்கலாம், அவர்கள் கடவுள் இல்லாத ஒருவருக்கு கடவுள் என்கின்ற அம்சத்தை கற்பிக்கலாம். அது விவாதத்திற்குரிய விஷயம்தான், அது விமர்சனத்திற்குரிய விஷயம்தான். ஆனால் அது விமர்சனம் செய்வது என்பதும் அதை குறித்து விவாதம் செய்வது என்பதும் பொதுத்தலங்களில் அல்ல, அறிவுத்தலங்களில் விவாதிக்கப்பட வேண்டும். அது அறிவுஜீவிகளுடைய மட்டத்தில் அது விமர்சிக்கப்பட வேண்டுமே தவிர பொதுமக்கள் இடம்பெறக்கூடிய, அதில் அறிவுஜீவிகளும் இருப்பார்கள், போதுமான அளவுக்கு புரிதல் இல்லாதவர்களும் இருப்பார்கள். இப்படி எல்லா வகையான மக்களும் புழங்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் அந்த விமர்சனத்தை வைக்கிற போது அது தவறாக புரிந்து கொள்ளப்படும், வேறு மாதிரியாக சித்தரிக்கப்படும். அது சமூகத்தில் ஒவ்வாத பல்வேறு அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடும். அதைத்தான் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒன்று கிடைக்காதா, அதை நாம் பெரிதுபடுத்தி விட மாட்டோமா, அதை வைத்து ஒரு அரசியல் ஆதாயம் அடைந்து விட மாட்டோமா என்று அவர்கள் கண்ணில் விளக்கெண்ணை விட்டுக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் நாமே அவர்களுக்கு மெல்லுவதற்கு அவலை கொடுத்து விடக்கூடாது. அதைத்தான் நான் இங்கே இன்றைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அருமையான தோழர்களே, கடவுள் கோட்பாடு என்பது ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த உண்மையான கடவுள் கோட்பாட்டிலிருந்து வழி பிறந்தவர்கள் இந்த உலக வரலாற்றில் எத்தனையோ சமூகங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு அதனுடைய யதார்த்தத்தை புரிய வைப்பதுதான் முஸ்லிம்களுடைய பொறுப்பே தவிர அதை விமர்சிப்பது நம்முடைய பொறுப்பு அல்ல, அதை தரம் தாழ்த்தி பேசுவது நம்முடைய பொறுப்பு அல்ல. இன்னும் சொல்ல போனால் ஒரு செய்தியை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் அழைப்பு பணி செய்ய வேண்டிய பொறுப்பாளர்களாக இருக்கும். தாவா பிற சமய மக்களுக்கு இஸ்லாத்தின்பால் அழைப்பு விடுக்கக்கூடிய பொறுப்பை நாம் நம்முடைய தோளில் சுமந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு புரிகிறதோ இல்லையோ அந்த கடமை நமக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வும் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார், குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமூகங்களில் நீங்கள் மிகச்சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து குறிப்பிடுகிறார். உலகத்தில் தோன்றிய எல்லா சமூகங்களை விடவும் நீங்கள் மிகச்சிறந்த சமூகம் என்று குறிப்பிடுகிறார். அந்த மிகச்சிறந்த சமூகம் என்கின்ற அந்த டைட்டில் அல்லாஹ் நமக்கு சும்மா ஒன்றும் கொடுத்துடல, இலவசமாக எடுத்து கொடுத்துடல. மாறாக அதற்கு ஒரு காரணத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். நீங்க ஏன் சிறந்த சமூகம் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நல்ல விஷயங்களை மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்கிறீர்கள், ஏவுகிறீர்கள், தீமை செய்ய விடாமல் மக்களை தடுக்கிறீர்கள். வ தூமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறீர்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய நீங்கள் நன்மையின்பால் வருமாறு மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறீர்கள்.
தீமையை செய்யக்கூடாது என்று மக்களுக்கு நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள், அறிவுறுத்துகிறீர்கள். எனவே இந்த பொறுப்பை நீங்கள் செய்கின்ற காரணத்தினால் நீங்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நமக்கு புரிகிறதோ இல்லையோ, நாம் ஒவ்வொருவரும் பிற சமூக மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடப்பாடு உள்ளவர்களாக, கடமையை சுமந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை அடுத்த மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார். லட்சோப லட்சம் சஹாபாக்கள் குழுமி இருந்த அந்த இறுதி பேருரையில், ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய உறவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த வருடம் நான் உங்களை சந்தித்திருக்கிறேன், இனிமேல் உங்களை சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்று எனக்கு தெரியாது. எனவே நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் நன்றாக காதில் போட்டுக் கொள்ளுங்கள். இதை இங்கு வந்தவர்கள் வராதவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார். வந்தவர்கள் வராதவர்களிடம் கொண்டு போய், அந்த பொறுப்பு நம்முடைய தோளில் சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன். அருமையான தோழர்களே, நாம் அனைவரும் அழைப்பு பணி செய்ய வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம், பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம். பிற சமய மக்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய, இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பை நாம் தோளில் சுமந்து கொண்டிருக்கும் போது அதை உணர்ந்துதான் நாம் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும். அதை உணர்ந்துதான் ஒவ்வொரு செயலையும் நாம் செய்ய வேண்டும். ஆனால் நாம் சத்தியத்தை எடுத்து சொல்லும் போது நம்மிடத்தில் ஒரு நளினம் இருக்க வேண்டும், நம்மிடத்தில் இங்கிதம் இருக்க வேண்டும், நற்பண்புகள் இருக்க வேண்டும். இங்கிதம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த தத்துவத்தை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் சொல்வது உலகத்திலேயே மிகப்பெரிய உயர்ந்த தத்துவமாக இருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட இங்கிதம் இல்லைன்னா, உங்களிடத்துல நல்லினம் இல்லைன்னு சொன்னா, உங்களிடத்துல மென்மை இல்லைன்னு சொன்னா யாரும் அந்த விஷயத்தை சீண்டி கூட பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், நபியே அல்லாஹ்வினுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் மக்களிடத்திலே மென்மையாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக், நீங்கள் மட்டும் கடின சித்தமுடையவராக இருந்தால், கடின மனம் படைத்தவராக இருந்தால், கடினமான சொற்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவ்லிக், உங்களை விட்டுட்டு அவங்க எங்கே ஓடி போயிருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பக்கத்தில் நின்றுக்க மாட்டாங்க அவங்க. அருமையான தோழர்களே, மக்களை நம் பக்கம் அரவணைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் நளினம் இருக்க வேண்டும், இங்கிதம் இருக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். இது நம்முடைய மிகப்பெரிய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களுடைய உம்மத் தானே நாம் எல்லோரும். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஈமானை ஏற்றுக்கொண்ட நாம் மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து கிடையாது, ஏற்றுக்கொள்ளாத மக்களும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத். தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்களா இல்லையா? உஅதீது ஹம்ஸன் லம் யுஅதஹுன் அஹதுன் கப்லி, எனக்கு முன்னர் யாருக்கும் எந்த நபிக்கும் வழங்கப்படாத 5 சிறப்பு அம்சங்களை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த 5ஐயும் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதுல ஒன்று, முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வகான நபியு யுபாசு இலா கௌமிஹி ஹாஸத்தன், எனக்கு முன்னர் வந்த ஒவ்வொரு நபியும் அவரவர்களுடைய சமூகத்திற்கு மட்டும்தான் நபியாக வந்தார். ஆனால் நானும் மக்கள் அனைவருக்குமான நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன்னு சொன்னாங்க. எல்லா மக்களுக்குமான நபியாக. எல்லா மக்கள் அப்படிங்கிற சொல்ல ஒரு முஸ்லிம்கள் மட்டும்தான் அடங்குவார்களா? நான் மட்டும்தான் அதில் உள்ள அடங்குவோமா? உலக மக்கள் அனைவருக்கும் தான் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பி வைத்தார். குர்ஆன் என்கின்ற வேதம் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு வழிகாட்டியா, முஸ்லிம்களுக்கு மட்டும் வழிகாட்டியா? ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு தானே. அல்லாஹ் என்பவன் ரப்புல் ஆலமீனா, ரப்புல் முஸ்லிமீனா? முஸ்லிம்களுக்கு ரப்பா, அகில மக்கள் அனைவருக்கும் ரப்பா? அகில மக்கள் அனைவருக்கும் தானே. அப்படின்னா அகில மக்கள் அனைவருக்குமான உம்மத்து, அகில மக்கள் அனைவருக்குமான நபிதான் ரசூலுல்லாஹ். அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து நான் மட்டும் கிடையாது.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து தான். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொன்னால், நாமெல்லாம் உம்மத்தை இஜாபா, அவர்களுடைய அழைப்புக்கு பதில் அளித்துவிட்ட உம்மத்து, நாம் பதில் அளித்துவிட்ட சமூகம். பிற சமய மக்கள் உம்மத்து தஅவா, அழைப்பு பணி கொடுக்கப்பட வேண்டிய உம்மத்தவர்கள், அழைப்பு பணி செய்யப்பட வேண்டிய உம்மத்தவர்கள். மொத்தத்தில் அவர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் தான், நாமளும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத். அப்போ நம்முடைய உம்மத்தின் இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடியவர்களை நாம் எப்படி தரம் தாழ்ந்து விமர்சிக்க முடியும்? எப்படி அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை பொதுத்தளத்தில் நாம் மலினப்படுத்தி விமர்சிக்க முடியும்? விமர்சனத்திற்குரியதாக அவர்கள் கொள்கை கோட்பாடுகள் இருக்கலாம், ஆனால் அந்த விமர்சனம் என்பது அறிவுத்தளத்தில் இயங்கப்பட வேண்டும். அறிவுச்சமர் புரியப்பட வேண்டிய இடம் என்பது தனி, பொதுத்தளத்தில் அல்ல. ரம்யான தோழர்களே, அதனால நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், நளினமான நடைமுறைகள் நமக்கு தேவைப்படுகிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்காக அவங்களுடைய தவறான கொள்கை கோட்பாடுகளின் மீது விமர்சனம் வைக்கக்கூடாது என்பது பொருள் அல்ல. அல்லாஹ் சொல்றான், வஜாதில்ஹும் பில்லத்தி ஹிய அஹ்சன். உங்களை ஏற்றுக்கொள்ளாத, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களிடத்திலே அழகான முறையில் நீங்கள் விவாதம் செய்யுங்கள். நல்லா சொல்றான். விவாதங்கிறது பொதுத்தளத்தில் செய்ய முடியாது, அது அறிவுஜீவிகள் உள்ள மட்டத்தில் தான் செய்ய முடியும். அப்போ அறிவுஜீவிகளுடைய அந்த மட்டத்தில் இது சம்பந்தமான விவாதம் நடக்கும் போது கூட நீங்கள் இங்கிதம் தவறாமல் அழகான முறையில் நீங்கள் விவாதியுங்கள் என்று குர்ஆன் வழிகாட்டும் போது, எல்லா தரப்பு மக்களும் இருக்கக்கூடிய, எல்லா அறிவுத்தலங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் இயங்கக்கூடிய ஒரு பொதுத்தளத்திலே நாம் பிற சமய மக்களுடைய கொள்கைகளை, அவர்களுடைய கோட்பாடுகளை, அவர்களுடைய தெய்வ அம்சங்களை நாம் தரம் தாழ்ந்து விமர்சிப்பது என்பது எந்த வகையில் நியாயம்? இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிற சமய மக்களுடைய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் சிலது இருக்குது. அவங்களுடைய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் விஷயத்தில் டாலரன்ஸ் தான் இஸ்லாம் போதிக்கக்கூடிய சரியான வழி. அதை சகித்துக் கொள்ள வேண்டும். சகித்துக்கொள்வது என்பது வேறு, ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. சகிக்கிறதுனா என்ன அர்த்தம்? நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்கும்போது ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் சகித்துக் கொள்வதுன்னு அர்த்தம். அது நமக்கு பிடிக்காட்டாலும் ஏற்று தான் ஆகணும். நம்ம பையன் சேட்டை பண்ணுறான், நமக்கு பிடிக்குதா? பிடிக்கல, ஆனால் என்ன செய்யறோம்? சகிக்கிறோம்ல. அதே போலத்தான் பிற சமய மக்களுடைய கொள்கை கோட்பாடுகள் விமர்சனத்திற்குரியதாக இருந்தாலும் அதை சகிக்க வேண்டும். மறுமை நாள் இருக்கின்ற வரை பிற சமய மக்கள் இந்த உலகத்தில் இருந்துதான் தீருவார்கள். அப்படித்தான் அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க. அப்ப எப்படி நாம் அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியும்? தோழர்களே, இஸ்லாமிய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய உண்மை என்னன்னு சொன்னா, பிற சமய மக்களுடைய சென்டிமெண்ட் விஷயங்கள்ல நாம் தலையிடக்கூடாது, அத்துமீறக்கூடாது. அது சம்பந்தமான விமர்சனங்களையும் விவாதங்களையும் அறிவுபூர்வமான கருத்துக்களையும் வைக்கக்கூடிய இடம் என்பது அது அறிவுத்தளம். வேற இடத்துல தான் வச்சுக்கிறோம். அதுவும் அந்த மாதிரி அறிவாளர்கள், அறிவுஜீவிகள் உள்ள இடத்துல அவங்க தான் அந்த மாதிரியான விஷயங்களை வைப்பாங்களே தவிர, எல்லோரும் இயங்கக்கூடிய அந்த பொதுத்தளங்களிலே பொதுவாக எல்லாரும் அந்த விஷயத்தை வைக்கிறதுங்கிறது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பிற சமய மக்களுடைய அந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை மதிச்சிருக்கிறாங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஆமுல் உஃபூத் என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமான மக்கள் அதிகமான தூதுக்குழுக்கள் சந்தித்த காலகட்டம் அநேகமாக ஹிஜ்ரி 8க்கு பிறகு, மக்கா வெற்றிக்கு பிறகு வந்த அந்த வருஷம் ஹிஜ்ரி 9. அந்த வருஷத்தில் நிறைய தூதுக்குழுக்கள் சந்தித்தார்கள். அப்போது நஜ்ரான் என்கின்ற பகுதியிலிருந்து ஒரு கிறிஸ்தவ தூதுக்குழு ரசூலுல்லாவை சந்திப்பதற்கு மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள். வந்த அந்த நேரம் ஒரு அசர் தொழுகையினுடைய நேரம். வந்தார்கள். வந்த அந்த குழுக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அவர்களை பார்த்த சஹாபாக்கள் அறிவிக்கும் போது சொல்கிறார்கள், அவர்களை போன்ற ஒரு தூதுக்குழுவை இதுவரைக்கும் நாங்கள் சந்தித்ததில்லை, பார்த்ததில்லை. அவங்க எப்படி உடை உடுத்தி இருந்தார்கள்னு சொன்னா, அவங்களுடைய மதத்தில் அறிஞர்கள், குருமார்கள் என்ன உடை உடுத்திருப்பார்களோ அதை உடுத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்திருந்தார்கள். அந்த மக்கள் ரசூலுல்லாஹ் சந்திக்க வந்தாங்க. சந்திக்க வந்த நேரம் அசர் தொழுகையினுடைய நேரம்.
அது மட்டுமல்ல, அவர்களும் அவர்களுடைய பிரேயரில் ஈடுபட வேண்டிய ஒரு நேரம் அது. அவர்கள் எல்லாம் அதே மஸ்ஜித் நபவியில் கிழக்கு பக்கத்தை நோக்கி அவர்களுடைய வழிபாட்டில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்தார்கள். சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, தஊஹும், அவர்களை விட்டு விடுங்கள், அவர்களுடைய வழிபாட்டில் அவர்கள் ஈடுபட்டு விட்டு போகட்டும், விட்டு விடுங்கள், எதுவும் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வரலாறை எடுத்து சொல்லிட்டு, இது வரலாற்றில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நோக்கி தொழுதிருப்பார்கள்? மதீனாவில் கிப்லா என்பது எப்படி இருக்கும்னு சொன்னால் தெற்கு வடக்காகத்தான் இருக்கும். ஏன்னா மதீனாவில் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது இப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் தெற்கு வடக்காக மலஜலம் கழிக்காதீர்கள்னு வருது, தெற்கு வடக்காக. அப்போ பைத்துல், அதாவது அங்கிருந்து நீங்கள் கிப்லாவை முன்னோக்க வேண்டும் என்று சொன்னால் தெற்கு அல்லது வடக்கு, அதுதான் அதனுடைய கிப்லா. அதுக்கு நேர்மாறாக கிறிஸ்தவர்கள் கிழக்கை நோக்கி அவர்களுடைய வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள். அப்போ நேர் எதிரான திசைன்னு வச்சுக்கணும், ஓரளவுக்கு எதிரான ஒரு திசை. அது மட்டுமல்ல, வழிபாடு என்பதும் மாற்றமானதாகத்தான் இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலில் நிகழ்வதற்கு அனுமதிக்கிறார்கள்னா அவர்களுடைய உணர்வுகளை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் புரிந்து கொண்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள, அவருடைய சென்டிமெண்ட்டை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மதிச்சாங்க நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தோழர்களே, இப்படிப்பட்ட மென்மையான நடத்தையால் தான் நாம் மக்களுடைய மனங்களை வெல்ல முடியுமே தவிர அறிவுபூர்வமான விவாதங்களால் அறிஞர்களைத்தான் நாம் வெல்ல முடியும். ஆனால் மென்மையான நடைமுறைகளால், இங்கிதமான வார்த்தைகளால் எல்லா மக்களையும் நாம் வெல்ல முடியும். அதனால் தான் ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டலை தந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, எந்த அளவுக்கு பிறருடைய சென்டிமெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிறணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இஸ்லாமிய வரலாற்றில் இருந்து ஒரே ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலம், ஹிஜ்ரி 20 அல்லது 21, கிபி 641 ஹஜ்ரத் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையின் கீழ் எகிப்து வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த எகிப்தை நோக்கி பைசாந்தியர்கள் தங்களுடைய கொடுங்கரங்களை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து விடுவித்து எகிப்தை இஸ்லாமிய மயப்படுத்தியது ஹஜ்ரத் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது நடந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில். ஹிஜ்ரி 20 அல்லது 21, கிபி 641 நடக்கும். வெற்றி கொள்ளப்பட்டவுடன் எப்போதும் முதல்ல என்ன நடக்கும்னு சொன்னால் ஒரு பள்ளிவாசலை தான் கட்டுவாங்க. அதே மாதிரி வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு புஸ்தாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல, இன்னைக்கு அந்த புஸ்தாத் அப்படிங்கிறது கெய்ரோவாக அறியப்படுகிறது, அங்கே ஒரு பள்ளிவாசலை நிர்மாணிக்கிறார்கள் ஹஜ்ரத் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பள்ளிவாசல் தான் இன்றைக்கு ஜாமியு அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜாமியா பள்ளிவாசல் இன்றைக்கு எகிப்தில் அறியப்படுகிறது. கெய்ரோவில் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பள்ளிவாசலை கட்டக்கூடிய வேலை நடக்குது. பெரும்பாலும் இஸ்லாமிய தகவல்களை, இஸ்லாமிய அறிவு ஞானங்களை, அதே மாதிரி மதீனாவில் உள்ள இஸ்லாமிய தலைமை கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளிலிருந்து வரக்கூடிய செய்திகளை எல்லாம் முஸ்லீம்கள்கிட்ட மொத்தமாக அறிவிக்கணும்னு சொன்னால் ஜும்மாவில் தான் அறிவிக்க முடியும். அப்போ தான் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேருவோம். எனவே அந்த பள்ளிவாசலை விசாலமாக கட்டுவதற்கு ஹஜ்ரத் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திட்டமிட்டார்கள். அப்படி விசாலமாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி கட்டிக்கொண்டே வரும்போது அந்த பள்ளிவாசலுடைய ஒரு ஓரப்பகுதி, அந்த ஓரப்பகுதியில் ஒரு யூதருடைய வீட்டின் ஒரு அறை வருகிறது, ஒரு ரூம். அந்த ரூம் அதையும் சேர்த்தா தான் பள்ளிவாசலை கோர்ஸ் இல்லாமல் கட்ட முடியும், வளைவு இல்லாமல் கட்ட முடியும். அதனால் அந்த ரூமினுடைய இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்க. ஹஜ்ரத் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த யூதர்கிட்ட கேட்குறாங்க. அவர் கொடுக்க மாட்டேன்னு என்ன செய்ய சொல்கிறார். அன்றைய சந்தை மதிப்பிலிருந்து 3 மடங்கு அதிகமாக நான் தருகிறேன். மார்க்கெட் ரேட்டு என்னவோ அதிலிருந்து 3 மடங்கு அதிகமாக நான் தர்றேன், விட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. முடியவே முடியாதுன்னு மறுக்கிறார். ஏன்னா அந்த வீட்டில் அவருக்கு ஒரு சென்டிமெண்ட்னு வச்சுக்கோங்க, முடியவே முடியாதுன்னு மறுக்கிறார். சொன்னாங்க, இந்த ரூமுக்கு பதிலாக வேற ஒரு இடத்துல விசாலமான ஒரு மாளிகை கட்டி தருகிறோம், இஸ்லாமிய அரசனுடைய செலவில், பொது செலவில் நான் கட்டி தர்றேன்,
இந்த ரோமனுடைய இடத்த மட்டும் விட்டு கொடுங்கன்னு கேட்கணும். முடியவே முடியாதுன்னு மறுத்தார். அரசாங்கம் சொல்லுது, ஒரு குடிமகன் கேட்கல. என்ன செஞ்சிட்டாங்க, இன்றைக்கி அந்த சட்டம் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் ஒரு இடத்தையோ அல்லது ஒரு வீட்டையோ நீங்கள் பத்திரப்பதிவு செய்ய போனீங்கன்னு சொன்னால் அதில் சில சரத்துகள் இருக்கும். அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டால் நாங்கள் எந்த நேரத்துலையும் அந்த இடத்த என்ன செய்வோம், எடுத்துக்குவோம். அதுக்கு சம்மதிச்சு தான் கையெழுத்து போடுறோம். நம்ம எல்லாரும் அதை சம்மதிச்சு தான் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு வாங்குகிறோம். அதனால் எப்போ தேவைப்பட்டாலும் அரசாங்கம் எடுத்துக்கும், அதை கையகப்படுத்திக்கும். அதுக்கு அது நிர்ணயிக்கக்கூடிய காசை நமக்கு தருவாங்க. கூடுதல் காசு வேணும்னா நம்ம கோர்ட்டில் கேஸ் போடணும். அது இன்றைக்கி நடைமுறையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. கூடுதல் பணம் தரதாக சொன்னாங்க, கேட்கல. வேறொரு இடத்துல அந்த ரூமுக்கு பதிலாக ஒரு பெரிய மாளிகை கட்டி தருங்கன்னு கேட்கல. இப்போ அரசாங்கத்துக்கு தேவைப்படுது. அதற்கு அமுல் வாசல் இல்லாமல் இடத்தை எடுத்துக்கொண்டு பள்ளி வாசலை கட்டி முடித்து விட்டார்கள். அந்த யூதர் மதீனாவுக்கு கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். என்னுடைய அனுமதி இல்லாமல், என் இசைவு இல்லாமல் என்னுடைய அறையின் இடத்தை உங்களுடைய ஆளுநர் எடுத்துக்கொண்டார், அவர் கைப்பற்றி கொண்டார், அபகரித்து விட்டார், எனக்கு நீதி வேணும்னு கேட்டார். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த கடிதம் வந்து சேர்கிறது. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் பதில் கடிதம் எழுதுகிறார்கள். ஒரு நாள் ஜும்மாவில் அந்த யூதரும் அன்றைக்கு பள்ளிவாசலுக்கு போகிறார். என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு. கடிதம் கொடுத்தாச்சுல்ல, ஏதாவது நியாயம் கிடக்கும்னு என்ன செய்கிறாரு, பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரார். ஒரு ஜும்மாவில் அவர் பள்ளிவாசலுக்கு போயிருக்கிறார், வெளியில் நிற்கிறார். அந்த ஜும்மா முடிந்ததற்கு பிறகு ஆளுநர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கடிதத்தை எடுத்து விரித்து மக்களுக்கு மத்தியில் அந்த கடிதத்தை படிக்கிறார். அந்த கடிதத்தினுடைய வாசகம் எப்படி அமைந்திருக்கிறது. மின் அமீரில் முஃமினீன உமர் இப்னுல் கத்தாப் இலா வாலி மிஸ்ர் அம்ர் இப்னுல் ஆஸ். முஸ்லிம்களின் ஜனாதிபதி உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் எகிப்தினுடைய ஆளுநர் அம்ர் இப்னுல் ஆஸ் எழுதி கொண்ட கடிதம் என்று அந்த கடிதத்தினுடைய வரி தொடங்குகிறது. அந்த கடிதத்தில் அவங்க எழுதுறாங்க, ஐத் லி ஹாதர் ரஜுலில் யஹூதி பைத்தஹு. அந்த யூதருக்கு அவருடைய வீட்டை நீங்கள் திரும்ப கொடுத்து விடுங்கள், அந்த அறையை திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு அந்த கடிதம் தொடங்குது. நிறைய விஷயங்கள் எழுதிக்கிட்டே வர்றாங்க. அதில் அந்த கடிதத்தை முடிக்கும் போது ஒரு வாசகம், அதுதான் திருவாசகம். சாதாரண வாசகம் அல்ல, நம் அனைவருடைய உள்ளத்திலையும் பதிக்கப்பட வேண்டிய வாசகம். அவங்க சொல்கிறாங்க, யஅவஜுல் மஸ்ஜிது வலா யஅவஜுல் ஹக் என்று சொல்கிறாங்க. பள்ளிவாசல் வேண்டுமானால் கோணலாக இருக்கலாம், பள்ளிவாசல் வேண்டுமானால் வளைவாக இருக்கலாம், வளைஞ்சு போகலாம், ஆனால் அடுத்தவருடைய உரிமையை வளைக்கக்கூடாது. வலா யஅவஜுல் ஹக், அடுத்தவருடைய உரிமை சத்தியம் ஒருபோதும் வளைக்கப்படக்கூடாது. பள்ளிவாசலை வேணா நீங்கள் கோணலாக கட்டிங்க, அடுத்தவங்களுடைய இசைவு இல்லாமல் நீங்கள் ஏன் எடுக்கிறீர்கள், அதை வளைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லி இந்த கடிதத்தை பிடித்தார்கள். அந்த கடிதத்தை வாசிச்சுட்டு ஹஜ்ரத் அமுல் வாசல் அவர்கள், அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி அவர்களுடைய அந்த உத்தரவு எங்களுடைய தலைக்கு மேலானது என்று சொல்லி அந்த கடிதத்தை அப்படியே தலைக்கு மேலே அப்படி வச்சாங்க. வச்சுட்டு நாங்கள் இதை செயல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அதே போலவே அருமையான தோழர்களே, பள்ளிவாசலின் இந்த ஓரப்பகுதி மறுபடியும் இடிக்கப்பட்டு அவருடைய அறை திரும்ப கட்டி கொடுக்கப்பட்டது என்று வரலாற்றில் பதிவாகிறது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், பிற சமய மக்களுடைய சென்டிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது பொதுத்தலங்களில் மலினப்படுத்தப்படக்கூடாது. அப்படி நாம் மலினப்படுத்தி பழகினால் எப்படி நாம் அவர்களை அணுக முடியும்? இஸ்லாத்தை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா? நாம் அவங்கள தரம் தாழ்ந்து விமர்சித்ததற்கு பிறகு எப்படி அவர்களுடைய தோளில் கை போட முடியும்? எப்படி செய்ய முடியும் இந்த வேலையை? அதனால் தான் அருமையான தோழர்களே, பிற சமய மக்களுடைய அந்த உணர்வுகளுக்கு, அதுவும் குறிப்பாக சமயம் சார்ந்த அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது ஒரு முஸ்லிமினுடைய பொறுப்பு, கடமை என்று குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. அருமையான தோழர்களே, நாம் இதை சிந்திக்க வேண்டும். நீங்கள் அவர்கள் வணங்குகிற தெய்வங்களை திட்டாதீர்கள், ஏசாதீர்கள் என்று சொல்வதும் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் என்பதனுடைய இன்னொரு அர்த்தம் தான். ஒரு யூதர், இந்த விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். கடத்தரில் ஒரு யூதருக்கு இன்னொரு யூதருக்கு இடையில் கொடுக்கல் வாங்கல் நடக்குது, வியாபாரம் நடக்குது. அந்த வியாபாரத்தில் எப்போதுமே சத்தியம் என்ற பழக்கம் பொதுமக்கள்கிட்ட இருக்குது இல்லை? இவர் சொல்கிறார், மனிதர்கள் அனைவரையும் விட மூசா நபியை தேர்ந்தெடுத்த இறைவன் மீது சத்தியமாக ஒரு சத்தியம் ஒன்று பண்ணார். அப்படி அவர் அந்த யூதர் சத்தியம் பண்ணும்போது அவர் யார்கிட்ட சத்தியம் பண்ணுறாருன்னா இன்னொரு யூதர்கிட்ட தான் சத்தியம் பண்ணுறார்.
அப்படி சத்தியம் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு முஸ்லீம் குறுக்கால போகிறார். இப்படி அவர் காதில் விழுந்துருச்சு. எல்லா மனிதர்களை விடவும் மூசாவை தேர்ந்தெடுத்த இறைவன் அப்படின்னு சொன்ன ஒரு காதில் விழுந்துருச்சு. அவர் போய் கேட்குறாரு, எல்லா மக்களை விடவும் மூசா நபியை தேர்ந்தெடுத்து, அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விடவும் மூசாவை எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டானா அப்படின்னு கேட்குறாரு. அவர் கோவம் வந்துருச்சு, தாங்க முடியல. உடனே அந்த யூதருடைய கன்னத்தில் ஒரு ஆரம் ஒன்று விட்டார். அந்த யூதர் ரசூல்லாட்ட வந்து சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, முஹம்மதே, உங்களுடைய தோழர்களில் ஒருவர், உங்களுடைய தொண்டர்களில் ஒருவர் என் கன்னத்தில் அரைஞ்சிட்டார். ரசூல்லா அவரை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. வேறொரு அறிவிப்பில் வருது, அவர் அபூபக்கர் ரலியல்லாஹு என்று வருகிறது. அரைஞ்சவர் அபூபக்கர் ரலியல்லாஹுன்னு வருது. கூப்பிட்டாங்க, ஏன் இவருடைய கன்னத்தில் அரைஞ்சீங்கன்னு கேட்டாங்க. இல்லை யா ரசூலுல்லாஹ், எல்லா மனிதர்களை விடவும் மூசாவை தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்னு சொல்கிறார் இவர். அப்போ உங்களை விடவும் மூசா நபி மேலானவர்னு அர்த்தம் வருது இல்லையா? அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு பொய் சொல்கிறார் இல்லையா, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னுடைய உணர்வு புண்பட்ட காரணத்தினால் நான் அவருடைய கன்னத்தில் அரைந்தேன்னு சொன்னார். ரசூல்லா சொன்னாங்க, நபிமார்களுக்கு மத்தியில் என்னை உயர்ந்தவன் என்று சொல்லாதீர்கள் என்று சொன்னாங்க. லா துஃபத்திலூனி மின் பைனில் அன்பியாஇ, நபிமார்களுக்கு மத்தியில் என்னை சிறந்தவன் என்று சொல்லாதீர்கள். அப்போ ரசூல்லா எல்லா நபிமார்களையும் சிறந்தவங்களா இல்லையா? சிறந்தவங்க தான். ஆனால் தன்னடக்கத்தில் அவர்கள் அப்படி சொன்னார்கள். தன்னடக்கம் மட்டுமல்ல, எல்லா மனிதர்களை விடவும் மூசாவை தேர்ந்தெடுத்த இறைவன் என்று சொல்வது அந்த யூதருடைய சென்டிமெண்ட். யூதர்கள்ட்ட நீங்க அந்த சென்டிமெண்ட்டுக்கு எதிராக ஏன் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறதான் இந்த வாசகத்தினுடைய கருத்து. அவருடைய மதத்தின் அடிப்படையில் அவர் அப்படி சொல்கிறார். விட்டுருங்க, உங்கள்கிட்ட வந்து விவாதம் பண்ணாரா? அப்படின்னா அவருக்கு உண்மையை சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. அப்படி இல்லை, நீங்க ஏன் அவரை போய் அரைஞ்சீங்க? அருமையான தோழர்களே, இதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அருமையான தோழர்களே, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பிற மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பை நாம் தோளில் சுமந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் நளினமாக இருக்க வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு நடத்தையும் நேர்மையானதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிற மக்கள் நம்முடைய நடத்தையை பார்த்தும் நம்முடைய செயல்களை பார்த்தும் நம்முடைய வார்த்தைகளை பார்த்தும் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இப்படிப்பட்ட உண்மைகளை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கியருள் புரிவானாக என்று துஆ செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.